எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றில் டன் கணக்கில் செத்து மிதக்கும் மீன்களால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இது தொடர்பாக அங்குள்ள செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் விரிவான தகவல்களை கேட்டு பெறலாம். கிருஷ்ணா, டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதக்க என்ன காரணம் என்று ஆராயப்பட்டிருக்கா? இதனால மீனவர்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்காங்க? நிச்சயமாக விவசாயிகளுக்கு எப்படி ஒரு பயிர் கருகி போனால் அவர்கள் வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் என்பது போன்று மீனவர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் வகையில் எண்ணூர் முகத்வார பகுதியில் ஒரு டன் கணக்கில் மீன்கள் செத்து கிடக்கின்றன. இது மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவமாக இங்கு பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்று அதிகாலையிலிருந்து மீன் பிடிக்கப் போகும் மீனவர்களுக்கு இந்த டன் கணக்கில் மீன்கள் இறந்து கிடந்து ஒதுங்கி கிடக்கிறதை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். நமது ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் அந்த காட்சிகளை காண்பித்து வருகிறார். இந்த அதாவது ஆயில் கம்பெனிகள் மற்றும் பல்வேறு அனல் மின் கம்பெனிகள் ஒட்டி இருக்கிறவாறு இருக்கும் இந்த ஆற்றுப்பகுதியில் டன் கணக்கில் மீன்கள் செத்து கிடக்கின்றன. பல வகையான மீன்கள், அதாவது சால மீன் மற்றும் மடவை மீன்கள் மற்றும் கிழங்கு மீன்கள், நண்டுகள், விரால்கள், பல வகையான மீன்கள் டன் கணக்கில் இறப்பதை நீங்களே பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த ஆயில் நிறுவனங்களிலிருந்தும் அதே நேரத்தில் அடல்மண் நிலையங்களிலும் வரும் ரசாயன கழிவுகள், எண்ணெய் கழிவுகளால் தான் இது போன்ற ஒரு மிகப்பெரிய பேரிடர் நடந்திருப்பதாக மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கும் 8க்கும் மேற்பட்ட மீனவ குப்ப கிராமங்கள், 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த மீன் தொழிலை நம்பிதான் இருக்கின்றன. தற்போது இன்று அதிகாலையிலிருந்து டன் கணக்கில் இப்படி மீன்கள் இறந்து கிடப்பதை பார்த்து மிகவும் வேதனை அடைந்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு தற்போது ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நமது ஒளிப்பதிவாளர் காட்டும் அந்த காட்சிகளை நீங்களே பார்த்து கொண்டிருப்பீர்கள். இது போன்ற பல வகையான மீன்கள் இறந்து கிடக்கின்றன. இவையெல்லாம் விலை உயர்ந்த மீன்கள் ஆகும். 1000 ரூபாய், அதாவது கிலோ 500, 1000 என மடவை மீன்கள் மற்றும் சால மீன்கள் ஆகியவை இறந்து கிடக்கின்றன. இவற்றின் நிறங்கள் முழுவதுமாக கருப்பு நிறத்தில் மாறி இருக்கிறது. ரசாயனங்களை சாப்பிட்டு அவை இறந்திருக்கின்றனவா அல்லது வேற ஏதேனும் கழிவுகளை சாப்பிட்டு இறந்திருக்கின்றனவா என்ற சந்தேகம் எழும் வகையில் பல்வேறு விதமான ஒரு பேரிடர் நிகழ்ந்த வகையிலான ஒரு மீன்கள் டன் கணக்கில் இங்கு இறந்து கிடக்கிறார்கள். இங்கு இருக்கும் மீனவர்கள் இதை பற்றி கேட்டு தருவோம். பல்வேறு மீனவர்கள் இங்கு வந்து இந்த மீன்கள் இறந்து கிடப்பதை கண்டு வேதனை அடைந்து வருகின்றார்கள். குறிப்பாக இந்த மீன்கள் எதற்காக இறந்து கிடக்கின்றன, எப்படி இந்த சம்பவம் நடந்தது, இதனால் எப்படி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது குறித்து அவரிடம் கேட்டு சொல்லுவோம். இப்போ இந்த சமயம் எப்போலேருந்து இந்த மீன்கள் இப்படி செத்து கிடக்கு, எவ்வளோ மீன்கள் செத்து கிடக்கு? இது ஒரு நேற்று ஈவினிங் ஒரு 3 மணிலேருந்து வந்து பார்த்தோம். ஒவ்வொரு மீனாக தான் செத்து கிடந்துருந்தது. இப்போ காலையில் பார்த்தோம், ஃபுல்லாக ரொம்பி கிடக்குது. மீன் ஃபுல்லாக ரொம்பி அப்படியே செத்து கிடக்குது. இதனால் இருக்கிற வாழ்வாதாரம் எல்லாருமே பாதிக்குது. இங்கே இருக்கிற நிறைய மக்கள், நிறைய கிராமங்கள் இருக்குது. அவங்க எல்லா வாழ்வாதாரமும் இங்கே பாதிக்குது. இங்கே இருக்கிற பக்கத்து கம்பெனி எல்லாமே எடுத்து எது திறந்து விட்டு, ரசாயனம் எல்லாத்தையும் திறந்து விட்டு எல்லா மீனுமே செத்து கிடக்குது. இதுமாரி தண்ணியை குடிச்சு செத்து கிடக்குது. இதில் எறா நண்டுலாம் இருக்குது. இதில் எறா நண்டுலாம் இருக்குது. இதெல்லாம் உள்ளே செத்து கிடக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது. இந்த மீன்லாம் செத்து கிடக்குது, கண்ணுக்கு தெரியுது. இன்னும் நிறைய எறா மீன்லாம் உள்ளே செத்து கிடக்குது. அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் இங்கே இருக்கிற கிராம மக்கள் எல்லாருக்கும் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மீன் எப்படியோ திரும்பி உருவாகிறதுக்கு 6 வருஷம் கிட்ட ஆகும். திரும்ப அவங்க வாழ்வாதாரம் என்ன ஆகுது? 6 வருஷம் கிட்ட ஆகும். இந்த மீன் திரும்ப குட்டி போட்டு திரும்பவும் வளர்ந்து எல்லாருக்கும் ஒரு அதுதான். இனிமேலும் பாருங்கள், இந்த மீனை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். இந்த மீன் ரொம்ப கருப்பாக இருக்குது மீன். இந்த மீனை இனிமேலும் தாளங்குப்பம் மீன்னாலே, எண்ணூர் மீன்னாலே யாருமே வாங்கவும் மாட்டாங்க. இருக்கிற லேடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளவு மீன்கள் இந்த மீன தொழில் நம்பி இருக்காங்க? இங்கே மீன் எட்டூர், நெட்டுக்குப்பம், தாளங்குப்பம், மொத்தரக்குப்பம், எண்ணூர் குப்பம், சிவன்படை வீதி, காட்டுக்குப்பம், சின்ன குப்பம், பெரிய குப்பம், இந்த கிராமமும் இதில் தான் வாழ்கிறோம். ஒரு 8 ஊர் இதில் தான் வாழ்கிறோம். ஆனால் இதை நம்பி தான் பொழைக்கிறோம். லைலாண்டு பவுண்ட்ரிலாம் இப்போ அவங்க குடும்பத்தை பார்த்துறாங்க. மீனுக்காரன் இதுதான் நம்பி வாழ்கிறோம். இதுதான் எங்களுக்கு பொழைப்பே. தெரியல. இன்னும் லேபுக்கு போயிட்டு வந்தப்பறம் தான் எந்த கம்பெனிலேருந்து எந்த ஆயில் ஓப்பன் பண்ணிடுறாங்க, ரசனை பண்ணிடுறாங்க கண்டுபிடிச்சா இன்னும் சொல்ல முடியாது. இப்போ நாமளும் தெரியாமல் போய் கேட்க முடியாது. ஒரு வருஷம் இல்லை, போன வருஷம் ஆயில் திறந்து விட்டாங்க. இந்த வருஷம் கெமிக்கல் திறந்து விட்டுக்கிறாங்க. இந்த வருஷம் தான் அதிகம். எப்போவுமே வராது. இந்த வருஷம் தான் அதிகமாக இருந்தது. குடும்பமெல்லாம் அப்படியே சோகமாக இருந்து அது என்ன அரசாங்கம் என்ன முடிவு எடுக்க போதோ தெரியல. அதிகாரி பேசினுக்கிறாங்க. மீன்துறை அமைச்சர் பேசினுக்கிறாங்க. மின்சார அமைச்சர் அவங்க கீழே பேசினுக்கிறாங்க. ஒன்று மின்சார வரல. எம்எல்ஏ பேசினுக்கிறாரு. திருத்தூர் எம்எல்ஏ பேசினுக்கிறாரு. இதுதான் என்ன நடவடிக்கைன்னு தெரியல. ஆனால் ஒரு முடிவு வராது. நாங்கள் ஓய மாட்டோம்.
இந்த அரசு வந்து மீன்வளத்துறை அமைச்சர்ன்றது முதலமைச்சர் விஜயோட நெருங்கிய நண்பரா இருக்காரு. அவரெல்லாம் வந்து பாக்குறாரா, பேசினாரா, இதை பத்தி உங்கள்ட்ட மக்களை சந்திச்சாரா? இன்னும் எதுவுமே பேசல. இவங்களுக்குள்ள தான் பேசிட்டு இருக்காங்க தவிர, உள்ள ஆஃபீஸில் மீனவர் ஆஃபீஸ் உள்ள ஏதோ இவங்களுக்குள்ள தான் பேசிட்டு இருக்காங்க தவிர, இங்கே வந்து இன்னும் யாருமே வந்து பேசலை. இதுக்கப்புறம் பேசுவாங்களா என்னன்னு தெரியல. அதனால இது வந்து பார்த்து பேசினா முதலமைச்சர் வாயிலுக்காக எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். அவர் வந்து இது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து இதை பார்த்து இங்கே இருக்கிற கிராம மக்கள் எல்லாருக்கும் என்ன வாழ்வாதாரமோ என்ன இதுவோ அது கண்டிப்பாக தந்தே ஆகணும் இந்த அரசு. என்ன கோரிக்கை வைக்கிறீங்க இப்போ இந்த பாதிப்பு ஏற்பட்டதுனால? உங்களுக்கு மக்கள் வந்து 10 பேரை சேர்ந்து தான் சார் தெரியுது, நம்ம முடிவு எடுக்கிறதுல இல்லை. மொத்தம் வந்து சார் இப்போ சாயந்தரம் போவாங்க, மீன் பிடிப்பாங்க, அதே வேறு கம்பெனி எந்த ஒரு தொழிலும் கிடையாது. இந்த மீன் தொழிலை நம்பி தான் இருக்கிறாங்க, வேறு தொழிலே கிடையாது. இப்போ இந்த மீன் செத்து போந்த டன்னேஜுக்கு செத்து போனதுனால இதுமாரி எப்படி போவாங்க? நாளைக்கு மீன் பிடிக்கப்படாது. பழவர்காடு மீன், அப்புறம் வந்து இந்த நெட்டுக்குப்பத்து மீன், எண்ணூர் மீனுனா மெட்ராஸ்லேருந்து விரும்பி வாங்குவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க? அதை கேட்க மாட்டாங்க. ஐயோ அங்கே நோய் வந்துச்சுன்ட்டு பழவர்காடு வரையும் அடிபட்டுறது. பழவர்காடு வந்து காசிமேடு வரை அடிபட்டுரும். ஏன் அடிபட்டுறது? அந்த நோயால் இப்போ பப்ளிக் ஆகிடுச்சு. இந்த நோய் வந்து பப்ளிக் ஆகிடுச்சு. அதனால் எதனால செத்துது அது வேறு. இந்த ஐயோ நான் மீன் வாங்கக்கூடாது, 800 மீனா? இப்போ மீனுக்கு பண்ணணும் 800 மீனுன்னா ஐஸ் இல்லாத மீன் தான் வாங்குவாங்க. இப்போ 800 மீனுன்னு சொன்னால் வானான்னுவாங்க. இப்போ இது அதாவது 800 மீனுனாவே திட்டுத்தனமாக விற்க முடியும். 800 மீன் தான். காசிமேடு மீன் தான். இந்த தண்ணி ஃபுல்லாக வந்துட்டு காசிமேடு வரும் பிரச்சனை. அதனால் என்ன பண்ணுவாங்க? இப்போ எந்த ஊர் ஃபஸ்ட்டு கேட்டவொடனே என்ன கேட்பாங்க? எந்த ஒரு மீன் தான் கேட்பாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ இதுக்கு பாதிப்புக்கு இப்போ என்ன மக்கள் அதிகாரிகள் பண்ணணுங்க, அரசாங்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான இழப்பீடு வேணும்? என்ன மாதிரி இழப்பீடு வேணும்னு கேட்டோம்னா, இது திரும்ப வாழ்வாதாரம் திரும்ப எங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் சொல்ல வரோம். நாங்கள் கோரிக்கை இது வைக்கிறோம். திரும்பவும் வாழ்வாதாரம் எங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி மீன்லாம் கம்பெனி இந்த மாதிரி ஊர் 8 கிராமங்களாக இருக்குது. அவங்க எல்லாருக்கும் ஒரு நிரந்தரமான வேலை இருந்தால் நல்லாயிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். இதே நம்பின்னு தான் இருக்கிறாங்க. ஒரு நிரந்தரமான ஒரு வீட்டுக்கு ஒரு வேலை இருந்தால் கூட அவங்க அதை நம்பின்னு கூட இருப்பாங்க. இந்த வாழ்வாதாரம் இல்லைனா கூட அதை நம்பின்னு கூட இருப்பாங்க. அதனால் இதுவும் நம்ம விட்டுறக்கூடாது. இது காலங்காலமாக நடந்துக்கிற ஒரு மீனவர் இது அந்த சமுதாயம். அதனால் இதெல்லாம் விட்டுறக்கூடாது. இதுக்கு இல்லாத பட்சத்துக்கு இதை நம்பின்னு இருக்காங்க. வீட்டுக்கு ஒரு வேலை கொடுத்தா கூட இப்போ இந்த மாதிரி மீன் கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க? சரி வேலைக்கு போகிறவங்க குடும்பத்தில் ஒரு தலைவன் இருக்காரு, ஒரு வேலைக்கு போகிறாரு, அந்த இது வச்சு கொஞ்சமாச்சும் ஓட்டுவாங்க குடும்பத்தில். இப்போ இதை நம்பினு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இதை நம்பினு இருக்கிறவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. ஐயோ இன்றைக்கி போச்சு, இன்றைக்கி வருமானம் போச்சு, நாளைக்கு வருமானம் போச்சு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. தவிர போராட்டம் அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்குது. இங்கே இருக்கிற அதிகாரிலாம் வந்து எதனா வந்து சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் போராட்டம் நடந்து தான் இருக்குது. எதனா சொல்லுவாங்க, வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது என்ன சொல்லுவாங்க, எது சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆலோசனை போயிட்டு தான் இருக்குது. பொதுமக்கள், இங்குள்ள பாதிக்கப்பட்ட மீனவர்கள், அவர்கள் பாதிப்பு எவ்வளவு காலத்திற்கு இந்த பாதிப்பு ஏற்படும், அதற்கு என்ன மாதிரியான நிவாரணம் தேவைப்படும் என்பதை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக டன் கணக்கில் இறந்த மீன்கள் என்பது பல வருடங்களுக்கு கழித்து இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு விலையுயர்ந்த மீன்கள் அனைத்தும் இறந்து கிடப்பதாக இங்குள்ள மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். இங்கிருக்கும் எண்ணெய் கசிவுகள், அதாவது எண்ணெய் நிறுவனங்கள் மூலமாக வரும் கசிவுகளா, அல்லது ரசாயன கசிவுகளா, அல்லது இந்த அனல் மின் நிலையங்களில் வரும் வெந்நீர் போன்ற விவகாரம் தொடர்பாக இந்த மீன் இறந்துள்ளதா என்று அவர்கள் ஒரு சந்தேகிக்கின்றனர். உடனடியாக இந்த மீன்களை எடுத்து ஆய்வு செய்து அவை எதற்றால் இறந்திருக்கின்றன, எவ்வளவு டன்கள் மீன்கள் இறந்திருக்கின்றன என்பது குறித்து ஆய்வு நடத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியை சுற்றி இருக்கும் 8 கிராம மக்கள், இந்த 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதை நம்பி வாழ்வதன் காரணமாக தற்காலிகமாக இவர்களது வாழ்வாதாரத்தை உடனடியாக நிவாரணம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நிரந்தரமாக இந்த பிரச்சனை ஏற்படாத வகையில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பகுதியை சார்ந்த மீனவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். சுற்றுச்சூழலுக்கும் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கும் பெரும் பாதிப்பு. அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.